ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மணி சேவிங் ஐடியாஸு, என்னுடைய மணி சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸு இந்த மாதிரி நிறைய உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் சில டிப்ஸ் வந்து ரிப்பீட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் போய் ரீச் ஆகணும், அவங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்ன விஷயங்கள் சிலது வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய கொலீக்ஸ்க்கோ, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸில் இல்லத்தரசிகள் என்ன பிளான் பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து வருமானம் வந்துருச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வருமானத்திற்கான பட்ஜெட்டை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய வருமானம், தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நாள் வருமானம் இருக்குது, இன்னொரு நாள் வருமானமே இல்லை, எப்படிப்பட்ட வருமானமாக இருந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணணும். அப்போ தான் இதுதான் நம்மளுடைய வருமானம், இந்த வருமானத்துக்குள்ளே நாம் எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும். அதை வந்து தவறாமல் கண்டிப்பாக செய்துடுங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, நாம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கோம், அதாவது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அதே மாதிரி லோயர் மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க, அடுத்தது ஹையர் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் அதாவது ரொம்பவும் லோ இன்கமில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து ஹை கிளாஸாக இருக்காங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய இன்கம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் இருக்கிற இந்த ஒரு 3 கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்களா, லோயர் மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, கீழேயும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது, நடுவில் இருந்துக்கிட்டு இதை பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, இதை பண்ணுவோமா, வேண்டாமா, இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோமோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கேன். இப்போ மிடில் கிளாஸில் இருக்கேன்னா, அடுத்தது அப்பர் மிடில் கிளாஸ் போகிறதுக்கு நான் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக கண்டிப்பாக நம்மளுடைய நிலையை அறிஞ்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்திற்கான வரவு செலவு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, வரவு செலவு எழுதுறீங்க, எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் இது வரைக்கும் நீங்கள் வந்து வரவு செலவு கணக்கு எழுதலை, நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டே போடலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 2025 6 மாதம், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 6 மாதத்துக்கான வரவு செலவை உங்களால் வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சம்பளம் வந்ததுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணி வைக்கல அப்படின்னா 10 நாள் கழித்து நம்மளை கேட்டாவே இந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம 6 மாதத்துக்கு நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறதுனால உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு 6 மாதத்தை செலவுகளை கண்டிப்பாக தினம் நோட் பண்ணி வைங்க. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி என்னுடைய செலவுகள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாரம் 15 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை வெரிஃபை பண்ணி நான் வந்து வரவுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன்னா, வரவை மீறி செலவு பண்ணியிருக்கேன்னா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவேன். அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இனிமேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை வந்து செலவுகளை வந்து நோட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நான் வந்து நோட்டில் நோட் பண்ணிகிட்ருக்கேன். சில சமயம் ஆப்லேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்பை பற்றி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ஷார்ட்டில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து உங்களுடைய வருமானத்தை செலவு பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த செலவுகளை எப்படி வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவசிய செலவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத யோசித்து எதெல்லாம் தள்ளி போட முடியும், எதை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எழுதிட்டு 2 கேட்டகரியாக பிரித்து அவசிய செலவுகளுக்கு டிக் மார்க் கொடுங்க. தள்ளி போடுறத 1 மாதம் தள்ளி போட முடியுமா, 6 மாதம் தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தவிர்க்கிறதுக்கும் தள்ளி போடுறதுக்கும் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடியது மாத சேமிப்பு. இந்த சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறதுல நான் வந்து மாதம் ஒரு டார்கெட் வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னென்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக என்னுடைய செலவுகள்லேருந்து 2000 ரூபா அல்லது 3000 ரூபா வரைக்கும் நான் சேமிக்கணும் அப்படின்னு நான் எப்படியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மாதம் மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அதையுமே நிறைய பேர் பார்த்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேலஞ்ச் எடுக்கும் பொழுது டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் நான் இவ்வளோ சேமிக்க போகிறேன், அடுத்தது வந்து இந்த வருடத்தில் எங்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், இவ்வளோ நகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து தொடர்ந்து சேவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா எப்போ வரும், யாருக்கு வரும், எப்படி வரும், எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது.
அப்படி இருக்கிற பட்சத்தில் தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் என்னோட பேரில் ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது, இன்டர்நெட் பேங்கிங் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்லிப்பு எழுதி கொடுத்து தான் வாங்கணும். அப்படி இருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கார்டு வச்சுருக்கோம், நெட் பேங்கிங் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே செலவு பண்ணிடுவோம். அதனால் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் வச்சு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மாதம் சேமிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இருந்தாலும் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வீட்டில் கேஷாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி மெடிக்கலுக்காக நான் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் அப்படி வந்து மாதம் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் 1000 ருபீஸ் தான் செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் ஆகும், ஒரு சில மாதங்கள் 2000 ஆகும், ஒரு சில மாதம் 3000 ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ ஆகும்னு தெரியாததுனால கண்டிப்பாக எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா கேஷாக வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ். இப்போ வந்து எல்லா வீடுகள்லையும் நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு நம்ம பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வட்டிக்கு கடன் வாங்கி கட்டுறாங்க, லோன் வாங்கி கட்டுறாங்க. அப்போ வந்து நிறைய கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம வருஷம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கான பிளானை முன்னாடியே பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். 1 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் பையன் பேரில் 1, என் பொண்ணுக்காக 1 அப்படின்னு தனித்தனியாக அவங்களுடைய அமௌண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி, ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கட்டுறேன், அதனால் 12ஆல் டிவைட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஆர்டியாக போட்டு சேவ் பண்ணி நான் வந்து வருஷம் பணம் கட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக கண்டிப்பாக கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது என்ன படிக்க வைக்க போகிறீங்க, இப்போ இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறோமா, அப்ராடில் படிக்க வைக்க போகிறோமா, அல்லது வந்து அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு 10 lakhs ஆகுமா, 50 lakhs ஆகுமா அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான முயற்சிகளையும் இப்போ இருந்தே நம்ம பண்ணணும். எஜுகேஷன் லோன் கிடைக்குது, பட் இருந்தாலும் நம்ம கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாது, இன்றைக்கி வந்து 25,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது 25,000 அப்படிங்கிறது அங்கே 2 லட்சமாக மாறி இருக்கலாம், அல்லது 2 லட்சம் அப்படிங்கிறது அன்றைக்கி 20 லட்சமாக கூட மாறி இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளானை கண்டிப்பாக மாற்றி நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட். உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10% வந்து சேர்க்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 10% அப்படின்னா 100ல் 10 ரூபாய். உங்களுக்கு வந்து வருமானம் வந்து 10,000 ரூபா வருதுன்னா ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக நீங்கள் அவசியம் சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே உங்களால் சேமிக்க முடியுதுன்னா 20%க்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் 30%, 40% எவ்வளோ உங்களால் முடியுதோ அதை வந்து சேமிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயோ நான் வந்து சொந்த வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வருமானத்திலேருந்து 10%, 20% உங்களால் எவ்வளோ வந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்காக சேமிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி 10%, 20% உங்களால் சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்கு பதிலாக ஒத்திக்கு போகிறோம் இல்லைங்களா, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அல்லது 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போகியத்துக்கு போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ நம்ம சேமிப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கும் நம்மளுடைய பட்ஜெட்டோட வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு 20,000 வருமானம் வந்திருக்குப்பா, இந்த 20,000த்தில் இதுக்கு லோனு, இதுக்கு வந்து இந்த செலவு, இது வீட்டு செலவுக்கு இவ்வளோ தான் கையில் இருக்குது, இதை வச்சு தான் இந்த மாதத்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு குழந்தைகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருக்கும் வந்து அதை கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குது, செலவுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு. அப்போது அதை மீறின ஒரு எண்ணங்களோ செலவுகளோ அவங்களுக்கும் தோணாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னங்க எப்போ பார்த்தாலும் சேமிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் எங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கே பத்துறதில்லை, இப்படி இருக்கிறப்ப இங்கே போய் நான் எங்கேருந்து சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வருமானம் குறைவாக இருக்குது, உங்களுடைய வருமானத்துக்குள்ளே உங்களால் செலவு பண்ண முடியலை அப்படின்னா உங்களுடைய வருமானம் குறைவு அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, அடிஷனலாக பார்ட் டைம் பார்க்க
முடியுமா, அல்லது ஓவர் டைம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தே ஏதாவது வேறு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து என்ன மாதிரியான தொழிலெல்லாம் பண்ணி நம்ம வந்து பணம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் கூடுதலாக பார்க்குற புது சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். ஷாப்பிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவை தான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் பொழுது அதை நம்ம வாங்கி தான் ஆகணும். இதை வாங்குறதுல வந்து நம்ம வந்து லிமிட் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் அவசியம்னா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்ஜெட்குள்ளே இப்போ இந்த மாதம் நான் ஆன்லைனில் 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வந்து 500 ரூபாயை குறைச்சிருங்க. இனிமேல் 500 ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு நீங்களே செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பழகினா மட்டும்தான் நம்ம பணம் வந்து கரையாமல் இருக்கும். இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா. அது மாதிரி அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இந்தந்த விஷயத்தை மட்டும்தான் பண்ணணும், இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கடைக்கு நீங்கள் போகிறீங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் போகிறீங்கன்னா மதியம் வீட்டுக்கு வந்துடணும், மதியம் போகிறோன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணும், இல்லை ஈவினிங் தான் போகிறோன்னா 6 மணிக்கு போகிறோம் அப்படின்னா 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பிங்க்கான டைமிங்குள்ளே பண்ணணும், பட்ஜெட்குள்ளே பண்ணணும், கேஷ் வச்சுட்டு தான் பண்ணணுங்கும்போது நம்மளுடைய செலவுகள் வந்து குறையும். அதே மாதிரி ஷாப்பிங்க்கு எப்போவுமே கேஷ் கையில் கொண்டு போங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் கையில் கொண்டு போகிறீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபா கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் செலவை வந்து குறைச்சி பணத்தை சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக யாருக்குமே பென்ஷன் இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு 10% வச்சு ஒதுக்கி அதில் வந்து சேமிக்கிறதுக்கு பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கோல்டும் வந்து இடிஎஃப்பில் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் என்னால் போட முடியல. நான் போட்டுட்டேன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி இதுதான் நான் மெயினாக வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்காக நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மணி சேவ் வந்து தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.